அன்பு நேயர்களே, வைகுண்ட ஏகாதசி ஒரு சிறப்பான நாள். ஏகாதசியினுடைய மகிமை, விரதங்கள், அதன் மூலம் பலன் பெற்றவர்களெல்லாம் இங்கே நம்ம தொலைக்காட்சியில் நமக்கு நிறைய பேர் சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் சொன்னவுடன் வைகுண்ட ஏகாதசி ஆரம்பித்தேன், எனக்கு பல விஷயங்கள் நடந்தது என்று சொல்கிறார்கள். முரண் என்னும் அரக்கன் கொடிய வரம் ஒன்றை வாங்கினான் ஈசனிடம். நான் எந்த விதமான ஆயுதங்களால் சாகக்கூடாது, இரவிலோ பகலிலோ சாகக்கூடாது. இரணியன் வாங்கினது போல எந்த விதமான ஆயுதங்களாலும் சாகக்கூடாது, எந்த ஒரு போர் வீரன் முன்னாலும் நான் சாகக்கூடாது, எந்த ஆண் நாளையும் எனக்கு மரணம் இருக்கக்கூடாது, அது ஒரு பெண்ணினால் மட்டுமே எனக்கு மரணம் இருக்க வேண்டும் என்றெல்லாம் நிறைய வரம் வாங்கி மக்களை படாத பாடுபடுத்தியிருக்கிறார். அரக்கர்கள் என்றால் தெரியுமே உங்களுக்கு. இப்படி பல ஆண்டுகள் போய்விட்டது. தேவர்கள் முனிவர்களெல்லாம் ஈசனிடம் முறையிட்டார்கள். ஈசனும் மகாவிஷ்ணுவும் செல்லுங்கள் என்று சொல்ல, அனைவரும் மகாவிஷ்ணுவிடம் சொல்ல, அவரும் முருகனுடன் போர் புரிகிறார். 1000 ஆண்டுகள் அந்த யுத்தம் நடக்கிறது. அவருக்கு தெரியும் மகாவிஷ்ணு ஒரு நொடியில் அவனை அழிக்க முடியும். இருந்தாலும் 1000 ஆண்டுகள் போர் புரிகிறார், அவருடைய காலம் வரும் வரை. அதன் பின் போர் செய்த களைப்பு போல் ஒரு குகையில் போய் ஓய்வு எடுத்துக் கொள்கிறார். முருகன் அவரை காணாமல் தேடி அந்த குகைக்குள் வருகிறான். அப்பொழுது அயர்ந்து உறக்கத்தில் இருக்கிறார் பகவான். பகவான் தூங்குவது எப்படின்னா, நாமெல்லாம் விழித்து கொண்டே உறங்கிக் கொண்டிருக்கிறோம். பகவானோ உறங்கிக் கொண்டே விழித்து கொண்டிருக்கிறார். அதான் உண்மையான வார்த்தை. அப்போ உறக்கத்தில் இருக்கிறார். அப்போ உடலிலிருந்து ஒரு பெண் சக்தி உருவாகிறது. அது மிகப்பெரிய இடி இருக்கிற மாதிரி ஒரு சத்தம் போடுகிறது. அந்த சத்தத்தை கேட்டு அவனுடைய உடல் எரிந்து விடுகிறது. அதன் பின் விழித்தெழுந்தவர், நீ என் உடலிலிருந்து தோன்றியதால் உனக்கு ஏகாதசி என்று பெயர் வைக்கிறேன். இந்த ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி என்று அழைப்போம். நீ பிறந்த இந்த நாள் உன்னை விரதம் இருந்து முறையாக வழிபடுபவர்களுக்கு சகல விதமான நன்மைகளும் தர வேண்டும் என்கிறார். அப்படியே அவர்கிட்ட வரம் கொடுக்கிறார். தேவர்கள் முனிவர்கள் கூட முறையாக பூலோக மக்களுக்காகவும் அவர்கள் வெற்றி பெறுவதற்காகவும் இந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டித்து மிகச்சிறப்பான ஒரு வெற்றிகளை அடைந்தார்கள். பஞ்சபாண்டவர்கள் ஏகாதசி விரதத்தை அனுஷ்டித்து அவர்களும் வெற்றி வாகை சூடினார்கள். ஒரு மன்னன் தன் முன்னோர்கள் கனவில் வந்தார்கள். நாங்கள் எல்லாம் நரகத்தில் வாழ்கிறோம், எங்களுக்கு மோட்சகதி கொடுப்பதற்கு நீதான் ஏதாவது ஒளி செய்ய வேண்டும் என்று சொல்ல, உடனே மன்னன் காட்டுக்கு செல்கின்றான். அங்கே முனிபங்க முனிவரை பார்க்கிறான். தன் கனவில் கண்ட விஷயத்தை சொல்ல, நீ ஏகாதசி விரதம் இரு, அந்த விரதத்தின் பலனை உன் முன்னோர்களுக்கு தானமாக கொடுத்து விடு, அவர்கள் முக்தி அடைவார்கள் என்று சொல்ல, அந்த மன்னனும் அதேபோல் ஏகாதசி விரதம் இருந்து அவர்களுக்கு தானம் கொடுத்தவுடன் அவர்கள் முக்தி அடைந்து விட்டார்கள். தொடர்ந்து ஏகாதசி விரதத்தை கடைபிடித்த அந்த மன்னனும் எதிர்காலத்தில் முக்தி அடைந்தார். இப்படி கதைகள் அல்ல, இவைகளெல்லாம் நடந்த சம்பவங்கள். 1000 விஷயங்கள் ஏகாதசியில் உருவானது. மாதங்களில் நான் மார்கழிங்கிறார். அதனால பகவான் வைகுண்ட ஏகாதசி வரனால தான் அந்த மாதங்களில் நான் மார்கழிங்க சொல்கிறார். அப்பேற்பட்ட இந்த மார்கழி மாதத்துக்கு சிறப்புண்டு. மார்கழி மாதத்துடைய அலைகள் சிறப்பானது. இடி என்பதற்கு சனீஸ்வரன் என்றும் பொருள். இடி இடிக்கக்கூடிய அவர் வந்தார்னா இடி இடிக்கும். அந்த மாதிரி அந்த இடியில் பூத்த மலர் தான் பூசணிப்பூ. அதனால தான் மார்கழி மாதம் பூசணிப்பூவை வைத்தால் லட்சுமி கடாட்சம் நம் இல்லங்களுக்கு தேடி வரும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த மார்கழி மாதத்தில் ஏகாதசி விரதம் இருந்து நாம் அனைவரும் அவரவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதை பெற்று சந்தோஷமாகவும் வளமாகவும் வாழ்றதுக்கு இந்த வைகுண்ட ஏகாதசியானது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக அமைந்திருக்கிறார். நீங்களும் இந்த ஆண்டிலிருந்து வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்து உங்கள் கோரிக்கைகள் எல்லாம் நீங்கள் வைத்து வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன்.
நன்றி, வணக்கம்.